தக்காளி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளிக்கு பதிலாக கர்ட் சேர்த்து ஒரு ஹை ப்ரோட்டீன் சோயா ரெசிபி செய்யலாமா? அதுக்கு சோயா சங்க்ஸை நல்லா கொதிக்க வச்சு தண்ணியெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு 3 பல் பூண்டு சேர்த்து 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டானதும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கிரேவியோட பேஸ்க்கு 1/2 கப் தயிர் கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் சீரகம் சேர்த்து அதுக்கு அரைச்சி வச்ச வெங்காயம் சேர்த்து கலந்து அது கூடவே கர்ட் பேஸை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர கொதி வந்ததும் சோயா சங்க்ஸ் சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக கசூரி மெத்தி சேர்த்து கலந்து விட்டீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டான சோயா கறி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.